அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல எங்கேயுமே வண்டியில் தான் வந்தேன். எங்கேயும் தடங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த இடத்து எக்மோர் இந்த இடத்துல மட்டும் போலீஸ் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி பஸ்ஸு பேருந்து நின்றுட்டு இருக்குது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வரத்துக்கு எந்த தடங்களும் இல்லை. வருவார்கள் எங்கே இருந்தாலும் வரலாம். அது இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறை பணியில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்க்குறது காலையில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி 8:30க்கு எடுத்த வீடியோ. இன்று மார்ச் 17ஆம் தேதி நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த நிலையில நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் காவல்துறையினர் இரவோடு இரவாக சென்று அவர்களை வீட்டு காவலில் கைது செய்வதற்காக போயிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இந்த அரசாங்கம் நடுங்குகிறது, இந்த அரசாங்கம் சொல்றதை விட இந்த திமுக அரசு நடுங்குகிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க செய்யற ஒவ்வொரு ஊழலையும் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட இந்த திமுகவுடைய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்திலேயே கிழித்து தொங்க விட்டு இருக்காரு. முக்கியமா இந்த மதுபானத்துல 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இதனை கண்டித்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஒயின் ஷாப்புக்கு எதிராகவும் போராட்டத்தை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகளை இரவோடு இரவாக காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக படுகொலை, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போராட கூட அனுமதிக்காம அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள கூட வக்கு இல்லாத இந்த திமுக அரசு இரவோடு இரவாக பாஜக நிர்வாகிகளை கைது செஞ்சிருக்காங்க. இது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்போல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத இந்த தமிழகத்தில் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம திமுக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்தால் உடனடியாக இரவோடு இரவாக போயிட்டு கைது செய்வது, அவர்களை பயமுறுத்துவதுன்னு தொடர்ந்து வன்முறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. காவல்துறையை ஏவல்துறையாக திமுக அரசு பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் படை திரண்டு ஒயின் ஷாப்புக்கு எதிராக இந்த 1000 கோடி முறைகேடு இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் தற்போது ஈடுபட குவிந்து கொண்டு வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் அக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவங்களுடைய வீட்டிற்கு சென்று அங்க காவல்துறையினர் இரவோடு இரவாக அவங்களை வீட்டு காவலில் கைது பண்ணிருக்காங்க. அதுல இந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை சென்னையில் திமுக அரசின் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் நடக்கும் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்வதாக இருந்தபோது கைது செய்ய வீட்டுக்கு வந்திருக்கும் காவல்துறை, அதாவது காவலுக்கு ஏவல் துறைன்னு போட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.